வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, சப்பாத்தி பூரியோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட இந்த பட்டாணி இல்லைன்னா 1/2 கப் காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்து பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1/2 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டு வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூடவே நான் வந்து புதினா இலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதில் நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும், 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். இதில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இதுவே நம்ம காஞ்ச பச்சை பட்டாணியாக இருந்தால் நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு தான் சேர்ப்போம். அப்படி நம்ம சேர்க்கும்போது உருளைக்கிழங்கு கூடவே சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வற்றி பச்சை பட்டாணியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அழுத்தி பார்க்கும்போதே தெரியும், பாருங்கள் நல்லா பட்டாணி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். இது வந்து 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். அடி பிடிக்காத அளவுக்கு இதை நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கலாம். நம்ம கலந்து விடும்போதே தெரியும், வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.